அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியா இந்த சிம்மலங்களுக்கு என்னென்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கும்? மீடியமாக போகுங்க. ஏன்னா இப்போ குரு லாபத்தில் இருக்காரு, பிரச்சனை இல்லை. ஆனால் சனி வந்து 8ல் இருக்கார் இல்லையா? இப்போ இந்த சனி 8ல் இருக்கிறது வந்து 2ஆம் இடத்தை பார்க்குதுன்னு எடுத்துக்கணும். 2ஆம் இடம் தான் கையிருப்பு பணம், சேமிப்பு. அதனால் இந்த ராகு என்னதான் புதுசு புதுசாக முயற்சிகளை கொடுக்குறேன், புதுசு புதுசாக பாதையை காமிக்கிறேன், நீ வந்து ஒர்க் பண்ணு, எல்லாமே ப்ராசஸ் பண்ணி நீ வந்து அதிலிருந்து புதுசு புதுசாக டெவலப் ஆகுன்னு சொல்லி காட்டுது. ஆனால் 8ல் இருக்கிற சனி என்ன பண்ணும், அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது காலதாமதப்படுத்தினாலும் லாபம் கம்மி தான். ஒரு விஷயம் 2 மாதத்தில் முடிக்க வேண்டியதை வருஷக்கணக்கில் எடுத்தாலும் லாபம் இல்லை, அது மாதிரி. ஆனால் அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறது குரு. நம்ம குரு வந்து லாபஸ்தானத்திலேயே இருக்கார். அவர் ராகுவாகவே செயல்படுகிறாரு, குருவாகவும் செயல்படுகிறாரு. இந்த ராகுவும் ராகு குரு நட்சத்திரத்தில் தான் பயணிக்கிறாங்க. நிச்சயமாக இது வந்து நியூட்ரலாக போயிடுவாங்க. பெருசாக வந்து லாக் ஆக மாட்டாங்க பணத்தில். பட் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது வந்து அப்படியே நியூட்ரலாக கிராஜுவலாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னா புதுசாக இந்த காலத்தில் எதுவும் செய்யக்கூடாது. யாருக்கு? சனி திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு புதுசாக செஞ்சாங்கன்னா லாக் ஆகிடுவாங்க. புதுசாக சொன்ன மாதிரி இப்போ உங்கள் வீடு கட்டுறதோ இல்லை உங்கள் இடம் வாங்கி இப்போ வீடு கட்டுறது, அந்த இடம் வாங்குறதுக்காக கடன் வாங்குறது, இதெல்லாம் நம்ம பண்ணலாமா? புது முயற்சிகள்லாம் பண்ணக்கூடாது. ராகு திசை நடந்தால் பண்ணுங்க, குரு திசையோ கேது திசையோ நடந்தால் பண்ணுங்க, செழிக்கும், நல்லா இருக்கும். ஆனால் சனி திசை நடக்கும்போது சனி வந்து உங்களுக்கு 8-12 தொடர்பு இருந்தால் அப்படியெல்லாம் நடத்த வைக்குதுன்னா அது வந்து நல்லதுக்கு இல்லை. ஒரு விஷயத்தை போய் இன்வால்வ் ஆகி அதில் போய் லாக் பண்ணுறதுக்கு தான் இந்த சனி பண்ணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் காலம் கழித்து நம்ம பார்க்கணும். திசா புத்திகள் மாறுற வரைக்கும் பொறுத்து இருக்கணும். இப்போ இவங்களுக்கு இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து ஒரு திசையே தேவைப்படாது. நீங்கள் கேட்குறது 2 வருஷத்து ப்ராசஸ் ஒரு வீடு மேக்சிமம். இன்றைக்கெல்லாம் வந்து கட்டின வீடு வந்து பில்டர்கிட்ட வாங்கினோம்னா வெறும் 4-5 மாதம் போதும் ப்ராசஸ். அப்போ அது ஒரு அந்தரம் போதும், அல்லது புத்தி. மேக்சிமம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு புத்தி வேலை செஞ்சால் வீடு வாங்கிடலாம். அப்போ கையில் பணம் இருந்தால் அந்த புத்தி வேலை செய்கிறது 4ஆம் பாவத்தை இயக்குதான்னு பார்த்தாலே போதும், நம்மளுக்கு வீடு அமைஞ்சிடும். அந்த மாதிரி வகையில் ராகுவோ கேதுவோ குருவோ இவங்களுக்கு வந்து திசா புத்தி அந்தரத்தில் 4ஆம் பாவ தொடர்பு இருந்தால் நிச்சயமாக வீடு வாங்கிடுவாங்க. புது முயற்சிகள் நல்லாயிருக்கும். பட் பிஸ்னஸ்ன்னு வரும்போது புது முயற்சி பண்ணும்போது 8ல் இருக்கிற சனி திசை நடக்கும்போது பண்ணணும்.